ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் முடிவுக்கு கொண்டு வந்து உனக்கான வெற்றியை உன் கைகளில் கொடுக்கணும்னு முடிவெடுத்துட்டு தான் இந்த அப்பன் முருகன் என் நெற்றியை உனக்கு தொட சொன்னேன். நீ ஆசைப்பட்ட அனைத்தையும் உன் கைகளில் கொடுத்து உன்னை நல்லபடியாக மகிழ்ச்சியாக வாழ வைக்கிறத விட எனக்கு வேற எதில் சந்தோஷம் இருக்கு? நீ சந்தோஷமாக வெற்றிகரமாக வாழ்ந்தால் மட்டும்தான் இந்த அப்பன் முருகனால நிம்மதியாகவும் நிறைவாகவும் இருக்க முடியும். ஒரு பொழுதும் உன் வாழ்க்கை எப்படி வாழ போகிறோமோ நினச்சி நீ கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம்னு தைரியமாக நீ இரு. உன் குறைகளை எல்லாம் நானே உனக்கு சரி செஞ்சு உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி கொடுத்துட்றேன். இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் எது எப்போ எப்படி மாறும்னு சொல்ல முடியாது. நிழலாக, மாயையாக, பொய்யாக இருக்கும் விஷயங்களை நீ நம்பாதே. உண்மை எதுவோ அதை உணர்ந்து செயல்படு. உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய 1000 சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் அவிழ்த்து எறிவதற்கு இந்த அப்பன் முருகன் இருக்கும்போது நீ எதிலுமே அவசரப்பட வேண்டாம் என் செல்லமே. உனக்கு இருக்கிற பொறுப்புகளையும் உன்னுடைய கடமைகளையும் நீ பொறுமையோட கையால் பழகிக்கோ. யார் மீதும் பொறாமைப்படாம, யாரையும் உனக்கு போட்டியாக நினைக்காம உன் திறமையை நம்பி நீ முன்னேறும்போது கண்டிப்பா உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லது நடந்தே தீரும். உனக்கு இருக்கும் சோதனைகளை எல்லாம் முறியடிச்சு சவால்களையும் சங்கடங்களையும் சரி செஞ்சு உனக்கான அழகான வாழ்க்கையை நான் கொடுக்க போகிறேன். முடிஞ்ச வரைக்கும் உன் வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகளை எதிர்த்து போராடு. முடியாதுன்னு உனக்கு தோணும்போது அதை இந்த அப்பன் முருகன் கிட்ட வந்து சொல்லிட்டு என் மடியில் படுத்து நீ ஆறுதலை தேடிக்கொள்ளலாம். உன்னை நானே அள்ளி அரவணைச்சு உன் தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி கொடுத்து உன் போராட்டங்களையும் முடிவுக்கு கொண்டு வந்துடுவேன். தன்னம்பிக்கையோடு வாழும் உன்னை நான் ஒருபோதும் தோத்து போக விடமாட்டேன் செல்லமே. எல்லா சூழ்நிலைகளிலும் நீ மனசை ஒருநிலைப்படுத்து. உன் மன காயங்களை ஆற்றும் மருந்தாக இந்த அப்பன் முருகன் நான் இருந்து உனக்கான நல்லதை எல்லாம் செஞ்சு கொடுக்க போகிறேன். உன் கனவுகளை நனவாக்கி வாழ்க்கையில் வெற்றியை தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன்னை போல யார் நல்லவங்களாக இருந்தாலும் நல்ல செயல்களை செய்தாலும் அவர்களை பாராட்டவும் ஊக்குவிக்கவும் தயங்காதே. எல்லாருக்கும் நல்லதை நினைக்கக்கூடிய ஓ நல்ல மனசுக்கு உன்னை போலவே நல்ல மனசு கொண்ட மனிதர்களை உன்கிட்ட நான் கொண்டு வந்து சேர்க்குறேன். உனக்கு என்ன வேணும்னாலும், எது பிடிச்சாலும், எது உனக்கு ஆசையாக இருந்தாலும் இந்த அப்பன் முருகன் என்கிட்ட வந்து கேட்டீனா அதை கண்டிப்பா நான் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன்றத நீ புரிஞ்சுக்கோ என் செல்லமே. எந்த சூழ்நிலையிலையும் எல்லா இடத்திலும் உண்மையை உரக்க பேசக்கூடிய பிள்ளையாக நீ இருந்தீனா கண்டிப்பா இந்த உலகம் உன்னை புரிஞ்சுக்கிட்டு உயரத்தில் தூக்கி உட்கார வச்சு அழகு பார்க்கும். உன் மனசில் உள்ள வலியையும் வேதனையையும் யாருக்கிட்ட சொன்னால் ஆறுதலாக இருக்குமோ அவங்கக்கிட்ட சொல்லலாம் நினச்சி உன் மனக்கவலைகளை எல்லாரிடமும் சொல்லிவிடாதே. ஏன்னா உண்மையிலேயே உன்னை நேசிக்கிற மனிதர்களிடம், உன்னை பிடிச்சவங்க கிட்ட போய் உன் கவலைகளை சொன்னீன்னா அவங்க உனக்கு ஆறுதலாக 4 வார்த்தையை சொல்லி ஒரு நல்ல வழியையும் காட்டுவாங்க. ஆனால் உனக்கு பிடிக்காத மனிதர்களோ அல்லது உன்னை பிடிக்காத மனிதர்களோ உன்னை எதிரியாக மனசில் நினச்சிக்கிட்டு வெளியில் உன்கிட்ட நல்லா பேசுகிற மனிதர்களிடமோ உன் கஷ்டத்தை நீ சொல்லும்போது அவங்க எப்படி உனக்கு நல்லதை நினைப்பாங்கன்னு எதிர்பார்க்குற? அவங்க நீ கஷ்டப்பட்டதை பார்த்து சந்தோஷப்படுவாங்க மனசுக்குள்ள. அதனால் எல்லார்கிட்டையும் போய் உன் கஷ்டங்களை எல்லாம் சொல்லாத. போராட்டமாக இருக்கும் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் வெற்றியையும் கொடுக்க இந்த அப்பன் முருகன் இருக்கேன். எதுவாக இருந்தாலும் நீ என்கிட்ட வந்து சொல்லு, அல்லது உன் மனசுக்குள்ளேயே நீ என்கிட்ட பேசினாலும் அதை புரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்றாறு போல உனக்கான நல்லதை நான் செஞ்சு கொடுப்பேன். உன் வாழ்க்கை இப்போது உனக்கு கஷ்டமாக இருந்தாலும் கூடிய சீக்கிரம் உன் கவலைகள் அனைத்தும் தீர்ந்து உனக்கான நல்லது நடக்க தான் போகுது. உன் வாழ்க்கை பயணத்தை அழகாக்கி உனக்கான வெற்றிகளை நான் கொடுத்து உன் வாழ்க்கையை நல்லதாக நான் மாற்றி தரப்போகிறேன். தோல்விகளையும் பிரச்சனைகளையும் கண்டு உடஞ்சு போகாதே. உன் கனவுகள் நனவாகி
வாழ்க்கையில் நீ வெற்றி வாகை சூடுவதற்கு இந்த அப்பன் முருகன் வழிகாட்டுறேன். உன் உழைப்பை நம்பி, உன் திறமையை நம்பி நீ ஒவ்வொரு நாளையும் வாழலாம். எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும்படி நான் செய்வேன். இடியே வந்து உன் மேலே விழுந்தாலும் கூட நீ உடஞ்சி போகாம அதை ஏற்றுக்கிட்டு வாழ பழகுனா, இடியை என் தலை மீது நான் ஏந்தி கொண்டு உன்னை சுற்றி நல்ல விஷயங்களை நடத்தி கொடுப்பேன் என் செல்லமே. உனக்கென ஒரு அங்கீகாரத்தை உருவாக்கு. உன்னை சுற்றி இருக்கிற எல்லாரையும் சமமாக பார்க்க பழகு. கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் வெற்றி வந்து சேரும்படியும் நல்ல விஷயங்கள் நடக்கும்படியும் நான் செய்வேன். எல்லாருக்கும் அன்பை கொடுக்க தயாராக இரு. யார் வாழ்க்கையிலையும் யாரும் கெட்டு போகிறதுக்கும் கஷ்டப்படுறதுக்கும் நீ காரணமாக இருக்க வேண்டாம். யார் வளர்ச்சியையும் கெடுக்க நினைக்காம நல்லதை நினச்சிக்கிட்டு நல்லதையே செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இரு. உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான நல் வாய்ப்புகளை கொடுக்க இந்த அப்பன் முருகன் இருக்கேன். வாழ்க்கைனா சில திருத்தங்களும் மாற்றங்களும் இருக்க தான் செய்யும். யார் வாழ்க்கையில் தான் கஷ்டம் இல்லை, யாருக்கு தான் பிரச்சனை இல்லை, அதையே நினச்சிக்கிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு வாழ்க்கையை வாழ்ந்துட முடியாது தானே. உனக்கான ஆரோக்கியமான வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கவும் உன்னை அழகாக நிம்மதியாக வாழ வைக்கவும் இந்த அப்பன் முருகன் இருக்கேன். நடந்ததையே நினச்சி முடங்கி போகாதே. இனி நடக்க போவது எல்லாம் உனக்கு நல்லதாக இருக்கும்படி இந்த அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன். நம்பிக்கையோடு நீ இருந்தாலே ஒவ்வொரு நாளும் உனக்கு நல்ல நாளாக இருக்கும். இந்த அப்பன் முருக பெருமானின் அருளால் உன் வாழ்க்கையில் இருக்கிற வறுமையையும் ஏழ்மையையும் போக்கி உடலும் உள்ளமும் சுகம் பெறும்படியும் சந்தோஷம் கிடைக்கும்படியும் நான் செய்கிறேன். நீ கேட்ட குழந்தை வரத்தை உனக்கு கொடுத்து திருமண தடையையும் கடன் பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் கூட தீர்த்து உன் வாழ்க்கைக்கான நல்லதையெல்லாம் நான் செஞ்சு கொடுக்குறேன். மனசை ஒருநிலைப்படுத்தி இந்த முருகனை மனசார நம்பு. இரு கரங்களையும் கையெடுத்து கும்பிட்டு என் பாதம் தொட்டு நீ எதை கேட்டாலும் நான் கண்டிப்பாக அது அப்படியே ஆகட்டும் நடக்கட்டும்னு சொல்லி ஆசீர்வதிச்சு நீ கேட்டதையெல்லாம் நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்துருவேன். நம்பிக்கையோடு நீ இருந்தாலே நடப்பது எல்லாமே நல்லபடியாக நடந்துருமேன் தங்கமே. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய யாரும் முட்டாளும் கிடையாது, எல்லாமே தெரிஞ்ச அதி புத்திசாலிகளும் கிடையாது. ஏன்னா இந்த உலகம் நாளுக்கு நாள் எதையாவது புதுசாக கொண்டு வந்துக்கிட்டே தான் இருக்குது. புதுசாக மாறிக்கிட்டே இருக்க இந்த உலகத்தில் எல்லாமே தெரிஞ்சவங்கன்னு யாரும் எப்படி இருக்க முடியும்? நீ தான் புதுசாக ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு அறிவை பெருக்கிக்கிட்டு 4 நல்ல விஷயங்களை 4 பேருக்கு சொல்லிக்கிட்டும் இருக்கணும். நல்லதையே நினச்சி நீ நல்லதை பேசும்போது உன் வாழ்க்கைக்கான நல்லதையெல்லாம் இந்த அப்பன் முருகன் செஞ்சு கொடுப்பேன். யாரு கூடயும் நீயாக போட்டி போட வேணாம். ஆனால் யாராவது உன்கிட்ட வம்புக்கு இழுத்தா போட்டிக்கு வந்தா அண்ணன் தம்பி உற்றார் உறவினர்னு யாருக்காகவும் நீ விட்டு கொடுக்க தேவையில்லை. உன் கூட போட்டிக்கு வந்த மனிதர்களிடம் நீ போட்டி போட்டு உன் திறமையை காமிச்சு வாழ்க்கையில் ஜெயிச்சு நிற்கணும். உன் திறமைக்கும் உன் நல்ல மனசுக்கும் குணத்துக்கும் நான் உனக்கு கொடுக்குற வரங்களையும் நல்ல வாய்ப்புகளையும் நீ அடுத்தவங்களுக்கு தானம் செஞ்சிடாத. ஏன்னா என்னுடைய அன்பு பிள்ளையான உனக்காக நான் ஒவ்வொன்றையும் பார்த்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். உனக்கு கிடைச்சதையெல்லாம் அடுத்தவங்களுக்கு அள்ளி கொடுத்துட்டு நீ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது தானே. இதைத்தானே ஒரு அப்பாவாக நான் எதிர்பார்ப்பேன். போட்டி களத்தில் எல்லாரையும் சமமாக பழகு. யாருக்காகவும் நீ எதையும் விட்டு கொடுக்கவும் வேண்டாம், அதே நேரத்தில் யாரையும் நீ போட்டியாக நினைக்கவும் வேண்டாம். எல்லாரும் சமம்தான், எல்லாரும் என் பிள்ளைகள்தான். நீ ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு வார்த்தைகளை அள்ளி கொட்டிடாத. யார் மேலேயாவது கோபப்பட்டு வார்த்தைகளை நெருப்பு கடலாக வீசி எரிஞ்சினா அதுக்கப்புறம் அதை அள்ளவும் முடியாது, அதன் விளைவுகளை தாங்கவும் முடியாது. நீ அமைதியாக பொறுமையாக இரு. உன் பிரச்சனைகள் அனைத்தையும் நான் தீர்த்து வச்சு உன் வாழ்க்கைக்கான நல்லதை செஞ்சு கொடுக்குறேன். நீ மௌனமாக இருந்தாலே உன் வாழ்க்கை அழகானதாக அற்புதமானதாக மாறிவிடும். உன் நல்ல மனசுக்காகவே உன் தேவைகள் அனைத்தையும் நானே நிறைவேற்றி உன் வாழ்க்கைக்கான நல்லதை செஞ்சு கொடுப்பேன். நீ மனசில் எந்தவித சலனமும் இல்லாமல் அனைத்தையும் எதிர்கொண்டு ஏற்றுக்கிட்டு வாழ பழகு. தேவையில்லாமல் யார் மேலேயும் கோவப்படாத. யாரிடமும் சண்டை போட்டு
யார் மனசையும் காயப்படுத்தவும் வேண்டாம் என் செல்லமே. அடுத்தவங்களை நம்பி ஏமாறவும் வேணாம், அடுத்தவங்களை நம்ப வச்சு நீ ஏமாற்றவும் வேண்டாம். உன்கிட்ட இருக்கிற பணத்தையும் நீ சம்பாதிக்கிற செல்வங்களையும் பத்திரமாக பாதுகாத்து வச்சுக்கிட்டு தேவைக்காக மட்டும் செலவு செய். வரவுக்கு ஏற்றாற் போல செலவு செய்யாம கடன் வாங்கியாவது நல்லா ஆடம்பரமா வாழலாம் நினைச்சினா அந்த கடன் உன் வாழ்க்கையில உன்னை நிம்மதியா தூங்க விடாது, வாழவும் விடாது. அதனால ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக திட்டம் போட்டு உன் வாழ்க்கைக்கு வளம் சேர்க்க தயாராகு. என்னை முழுமையாக நம்பி வந்த யாரையும் நான் ஒருபோதும் ஏமாற்ற மாட்டேன். கண்டிப்பா உன் வாழ்க்கையிலையும் நான் உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்குறேன். உன்கிட்ட இருக்கிறத வச்சு வாழ பழகு. யாரிடமும் எதுக்காகவும் கையேந்த வேண்டாம். ஆசைப்படுறதுல தப்பு இல்லை, ஆனால் அதை அடைவதற்காக எந்த எல்லைக்கும் போகலான்ற மனநிலை தான் தப்பு. உண்மையாக நேர்மையாக நீ வாழு. இந்த அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது கண்டிப்பா உன் வாழ்க்கையில் நான் உனக்கான நல்லதை செஞ்சு கொடுத்துருவேன். என்னை மனசார நம்பும் உனக்கு எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வச்சு உனக்கான வெற்றியை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேனே செல்லவேன். உனக்கு இருக்கிற ஆபத்துகளையும் பிரச்சனைகளையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான வெற்றிகளை தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. ஏதாவது வாங்கணும்னாலும் நீ தனியாகவே போய் வாங்க தயாராக இரு. யாரையும் எந்த விஷயத்திலும் எதுக்காகவும் எதிர்பார்க்க வேண்டாம். நீ எடுக்கிற முடிவுகள் அனைத்திலும் இந்த அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருப்பேன். நீ கீழே விழுகும்போது உனக்கு கை கொடுத்து தூக்க யாரும் வரமாட்டாங்க. உன்னை நீயே தூக்கி நிறுத்தி கொள்ளும் தற்காப்பை கற்றுக்கோ. தவறி விழுந்த விதையே முளைக்கும் போது தடுமாறி விழுந்திருக்கிற உன் வாழ்க்கை மட்டும் முளைச்சி எந்திரிச்சு சிறகடிச்சு பறக்காதா என்ன? உன் வாழ்க்கையிலையும் நான் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்க தான் போகிறேன். உன் கஷ்டங்களையும் கவலைகளையும் தீர்த்து வச்சு உன் வாழ்க்கைக்கான நல்லதையெல்லாம் செஞ்சு கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. நீ எப்போது எங்கே என்ன நினச்சாலும் நான் வந்து உனக்காக நிற்பேன் என் தங்கமே. இதுவரைக்கும் நடந்ததும் இப்போது நடப்பதும் என அனைத்தையும் என் அருளால் நான் உனக்கு சிறப்பாக நடத்தி கொடுத்துட்றேன். நீ எதை நினச்சும் கலங்காதே, கவலைப்படாமல் நான் சொல்கிற வழியில் நீ போய்கிட்டே இரு. உனக்கு துணையாக நான் இருந்து என் அருளால் உன் வாழ்க்கைக்கான நல்லதை செஞ்சு கொடுப்பேன். கவலைப்படாமல் நீ இருந்தாலே உன் வாழ்க்கை களிப்புள்ளதாக மாறிடும். நீ கேட்ட அனைத்தையும் உனக்கு கொடுத்து உன் விருப்பங்களை எல்லாம் நான் நிறைவேற்றி தந்துடுறேன். இதுவரைக்கும் உன் மனசில் இருந்த வலி, துக்கம், தோல்விகள் என அனைத்தும் சரியாகி உனக்கான நல்லது சந்தோஷமாய் நடக்க தான் போகுது. எந்த விஷயத்தை நினச்சி மனசு வெறுத்து போய் பரிதவிச்சுக்கிட்டு இருந்தியோ அது அனைத்தையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் நான் உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்குறேன். எல்லா விஷயங்களையும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோ, புரிஞ்சு வச்சுக்கோ. 4 விஷயங்களை நீ தெரிஞ்சு வச்சுக்கும்போது புரிஞ்சு வச்சுக்கும்போது அது என்னைக்காவது ஒரு நாள் உனக்கு கை கொடுத்து காப்பாற்றும் தானே. யாரிடமும் போய் உன் கஷ்டத்தை சொல்லி அழுகவும் வேண்டாம், உதவி கேட்டு யார் காலிலும் விழுகவும் வேண்டாம். நீ அழுகுவதற்கும் ஓடி சென்று விழுவதற்கும் சிறந்த இடம் இந்த அப்பன் முருகனின் ஆலயம் மட்டும்தான். என் ஆலயத்துக்கு வந்து அமைதியாக உட்காந்து என் கண்களை பார்த்து உன் வருத்தங்களை எல்லாம் நீ சொன்னாலே உன் வருத்தங்களையும் வேதனைகளையும் நான் போக்கி உனக்கான நல்ல நேரத்தை கொண்டு வந்துடுவேன். இதுவரைக்கும் நீ கஷ்டப்பட்டு போராடிக்கிட்டு இருந்த கெட்ட நேரமெல்லாம் முடிஞ்சு போய் இப்போ உன் வாழ்க்கையில் உனக்கான நல்ல நேரம் ஆரம்பிக்க போகுது. இனிமே நீ சந்தோஷமாக செல்வ வளம் பெற்று சிறப்பாக வாழும்படி நான் செய்கிறேன். உன் கஷ்டங்கள் அனைத்தையும் காணாமல் போகச் செய்து இனி வரக்கூடிய நாட்களில் நீ வெற்றி பெறும்படியும் மகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் வாழும்படியும் கூட இந்த அப்பன் முருகன் நான் செஞ்சு காட்டுவேன் என் தங்கமே.